வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th பப்ளிக் இங்கிலீஷ் 2023ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு உண்டான கீ ஆன்சர்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி கீ ஆன்சர்ஸ்க்கு மார்க் அலாட்மெண்ட் சிஸ்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எக்ஸாம் எழுதின பின்னாடி நம்மளுக்கு எவ்வளோ தான் மார்க் வரும் அப்படின்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஐடியாலஜிக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். ஸோ மேலும் எக்ஸாம் எழுதும் பொழுதே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 மார்க் தான். ஸோ பாருங்கள், ஸோ 14 1 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ 14 into 1 14 மார்க்ஸு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த யங் பேர்ட் கெப்ட் காலிங் ஹர் மதர் பிளைன்டிவ்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சேட்லி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள், மிஸ்டர் சான்யால் stood up with eye dilated and began to recite a poem by Tagore. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, widened. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டு, the doors and drawers were yanked open. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, pulled. ஸோ அதுவும் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள், இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் டமாக்கா கொஷின் தான். இது ஒரு ஜாக்பாட் தான். ஏன் ஜாக்பாட்னு சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், ஸோ ஐ ஃபார்கட் ஆல் அபவுட் மிஸ்டர் ஹேமல்ஸ் ரூலர் அண்ட் ஹவு கிராங்கி ஹீ வாஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் எல்லாமே தான். அதனால தான் இட் இஸ் அ ஜாக்பாட் கொஷின். ஸோ ஏதோ ஒன்று எழுதிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். தட் இஸ் ஃபோர்த்துக்கு பாருங்கள், ஸோ அன்யூஷுவல், ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர், ஸ்ட்ரேஞ்ச், எனி ஆப்ஷன் கேன் பி கிவன் அ மார்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம். எழுதியிருந்தாலே அட்டன் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்து எழுதியிருந்தாலே மார்க்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லாமல் விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கட்டாயமாக எழுதி அட்டன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த தமாக்கா கொஷின், தட் இஸ் ஜாக்பாட் கொஷின் பாருங்கள். செகண்ட் ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த 4க்கு அப்புறம் 4லேயே நம்மளுக்கு எது எழுதினாலுமே நமக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும், ரைட்டு தான். அடுத்தது இந்த 5வது பாருங்கள், அதில் நீங்கள் எது எழுதினாலும் அதுக்கும் ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பாருங்கள், ஏ கன்ஃபியூஷன். நான் அந்த கொஷின் படிச்சிடறேன் பாருங்கள். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். ஸோ ஆக்சுவலாக இந்த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து சினானிம்ஸ், அதாவது மீனிங் எழுதுவோம். ஸோ இதில் எல்லாமே ஆப்டானதாக இருக்கிறதுனால, ஸோ பாருங்கள், ஏ கன்ஃபியூஷன், பி டிஸ்டர்பன்ஸ், சி அன்ரெஸ்ட், டி காம்னஸ். இது எல்லாமே எனி ஆப்ஷன்ஸ் கேன் பி கிவன் அ மார்க் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு மார்க் கிடைக்குது. அடுத்து 6th கொஷின் பாருங்கள், வி விட்னஸ்ட் த பிரைட் லைட் ஃப்ரம் த சி. ஸோ இதில் வந்து இந்த பிரைட் அப்படிங்கிறது தான் இட்டாலிசைஸ்டு வேர்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மார்க் ஷெல் பி கிவன் ஃபார் மியர் அட்டம்ப்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உண்மையாலுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஹேட்ரிக்கான கொஷின்ஸ் தான் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷினில் எதை எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு 3 மார்க் அப்படியே வந்திருக்கும், ரைட். ஸோ அப்போ இதுலேயும் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அடுத்து 7th கொஷின் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்ட்டாங்க. ஸோ ஏ ஃபார்முலே அப்படிங்கிறதும் பி ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதுமே அதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆர் கேன் பி கிவன் மார்க்ஸு. ஸோ ஏ அல்லது பி எது எழுதினாலும் ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் எந்த கொஷினும் லீவ் பண்ணிட்டு வராதிங்க. எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த வினா என்னையாச்சும் போட்டு வச்சுட்டு வாங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு மார்க்கு கிடைக்கும். கொஷின் நம்பர் 8, ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்ட் ஃபெயில். ஸோ இது சஃபிக்ஸ்னால் என்ன? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேர்டுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு எதை சேர்த்துனா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு உருவாகும் அப்படின்ட்டு தானே. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல ஆன்சர் ஆப்ஷன் பி, யூஆர்இ சேர்த்து. ஸோ ஃபெயிலியர், ஸோ FAILURE அப்படின்ட்டு ஃபெயிலியர்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸோ இங்கே ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன் CD. CD மீன்ஸ் தெரியும், ஸோ காம்பேக்ட் டிஸ்க். ஸோ அதை எழுதியிருந்தேன்னா ஒரு மார்க்கு. So 10th one, complete the following sentence with the most appropriate phrasal verb given below. The mother instructed the maid to dash the child carefully. So look after, C option பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 11th question, choose a suitable options to pair it with the word sun to form a compound word. ஸோ sun கூட எதை சேர்த்துனா ஒரு காம்பவுண்ட் வேர்டு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ sun glasses. So C option. Next 12th question, fill in the blank with the most appropriate preposition given below.
keep the books dash the table. ஸோ ஆன் த டேபிள் தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். Question number 13 பாருங்க. That is the complete the following sentence using the most appropriate tense form of the verb given below. My parents dash return அதை யூஸ் பண்ணி நம்ம tense form பண்ணோம். From New York next month. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் will return, அடுத்தது பார்த்தீங்கன்னா or returning. ஸோ ரெண்டுமே A or B can be given marks கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ A option will return, B option or returning. 14th question, choose the most appropriate linker from the given 4 alternatives. Does you work hard, you cannot secure good marks. So answer option C, unless. So unless போட்டிருந்தா ஒரு mark. Next part 2, section 1 பாருங்க. Answer any 3 of the following questions in sentences or 2 அப்படின்னு சொல்லி in a sentence or 2. அதாவது ஒரு சென்டென்ஸ்லேயே இல்லை 2 சென்டென்ஸ்லேயே ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Question number 15, what made the young seagull go mad? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹங்கர் அல்லது சைட் ஆஃப் த ஃபுட் அல்லது ஃபிஷ், இது மூணில் எது எழுதியிருந்தாலும் 2 marks. நெக்ஸ்ட் வாட் டஸ் ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ ஐஎன்எஸ்வினா என்னது? ஸோ இந்தியன் நேவல் ஷிப் வெசல், இப்படி எழுதுனீங்கன்னா 2 mark. அடுத்தது ஹவ் வாஸ் ஹோம்ஸ் அபவுட் ஏபிள் டு லுக் சிக்? ஸோ ஹோம்ஸ் அப்படிங்கிறது ஏபிள் டு லுக் சிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் 3 days ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் சம் மேக்கப் அப்படின்னு எழுதுனா 2 marks. Which month is called as Megha? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு பிப்ரவரி அல்லது ஜான்வரி அல்லது பிப்ரவரி அல்லது மிடில் ஆஃப் வின்டர், இதில் எது எழுதியிருந்தாலுமே 2 marks கிடைக்கும். அடுத்து செக்ஷன் 2, read the following sets of poetic lines and answer any 3 of the question. ஓகே, ஸோ any 3 question நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ each carries 2 marks. ஸோ 19th question, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கொஷின் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரேஜியஸ் quest அல்லது quest of courage அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் வாட் இஸ் த poet's hope அப்படிங்கிறதுக்கு the poet hopes that the roads அல்லது லைஃப்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ ரோட்ஸில் தான் லைஃப்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட்னு எழுதணும்னா இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 2 marks. 20th question, there is a family nobody likes to meet. They live, it is said, on Complaining Street. So A question, where does the family live? So it is a Complaining Street. So adukku oru mark. Why do you think the street is named as Complain? The people in the street always complain or grumble about everything. அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு. ஓகே ரைட். ஸோ இதுக்கு ஒரு மார்க். ஸோ 2 marks. 21 கொஷின் பாருங்க, பட் we ants never borrow, we ants never lend. So first question, why do you think ants neither borrow nor lend? So ants work hard and save அல்லது plan for the future அப்படின்னு எழுதணும். ஸோ சேவ் போடுங்க அல்லது பிளான் போட்டு சேவ் ஃபார் த ஃபியூச்சர் அல்லது பிளான் ஃபார் த ஃபியூச்சர்னு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். Who says these lines to whom? So the ant says these lines to cricket. ஸோ அதுதான் ஒரு மார்க்கு. ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து 2 மார்க்கு. 22nd கொஷின் பாருங்க, they too aware of sun and air and water. So are we fed by peaceful harvests by wars long winters tarry? So இது பார்த்தீங்கன்னா ஏ கொஷின் பாருங்க, what is common for all of us? So sun, air and water. இது எழுதுனாலே ஒரு மார்க். நெக்ஸ்ட் how are we fed? We are fed by peaceful harvests அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 marks அலாட் பண்ணுறாங்க. இப்போ செக்ஷன் 3, ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 23, ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். ஸோ என்ன ஆன்சர் எழுதுவீங்க? மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. 24th கொஷின், ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஷி ஆஸ்க்ட் வென் வில் யூ கால் மீ? ஸோ ஷி ஆஸ்க்ட் வென் ஐ அல்லது ஹி அல்லது ஷி அல்லது வி தே போட்டுட்டு would call her அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு 2 marks. 25th question, punctuate the following sentence. Were you not a good student? I asked. So were you not a good student? ஸோ கொஷின் மார்க் போடணும். இங்கே என்னெல்லாம் போட்டிருக்க பாருங்க, அப்போஸ்ட்ரோஃபி 2 பக்கம் கொஷின் மார்க் போட்டுட்டு ஐ ஆஸ்க்டு போட்டு ஃபுல் ஸ்டாப் வைங்க, அப்போ 2 marks கிடைக்கும். நெக்ஸ்ட் 26th கொஷின், combine the following sentences into a simple sentence. Raghu is sick,
but he attends the rehearsal. ஸோ என்னென்னலாம் எழுதலாம் பாருங்க. ஸோ நீங்க ஒரு டைம் in spite of his sickness Raghav attends the rehearsal அல்லது in spite of being sick Raghav attends the rehearsal அல்லது despite his sickness Raghav attends the rehearsal அல்லது despite being sick Raghav attends the rehearsal. ஸோ ஏதோ ஒன்று எழுதுனீங்கன்னா ஸோ 2 மார்க் கிடைக்கும். 27th question, rearrange the words in the correct order to make. First பாருங்க, as I healthy or you am as. இது அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா I am as healthy as you are அப்படின்னு எழுதுனா 1. B பாருங்க, speaks Ruben besides German in language அப்படி சொல்லிட்டு clear 2. இதை எப்படி எழுதணும்? So besides German, Ruben speaks 2 languages. அல்லது Ruben speaks 2 languages besides German. அல்லது Ruben speaks German besides 2 languages. அல்லது besides 2 languages Ruben speaks German. ஸோ எது எழுதுனாலும் சரி இதில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தாலே 1 மார்க் கிடைக்கும். செக்ஷன் 4 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து 2 மார்க். ஸோ 28th கொஷின், a stranger asks you to direct him to Raja store. Give instructions to help him. ஸோ ராஜா ஸ்டோருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யூ ஆர் ஹியர் நவ். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்ட்டு சொல்லணும். ரைட். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் மேக் பண்ணுங்கள். தட் இஸ் மார்க் ஷெல் பி கிவன் ஆன் மியர் அட்டெம்ப்ட். ஸோ எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாலே மார்க்கை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட் 3 செக்ஷன் 1ல் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப் கொஷின் நம்ம எழுதணும். ஸோ ஒவ்வொன்றும் 5 மார்க்கு. ஸோ 29th கொஷின் பாருங்கள், கிவ் அ டீட்டெயில்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் thoughts and questions in the narrator's mind while accompanying Aditya from the tea shop to Sanyal's house அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலில் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை டீட்டெயிலாக எழுத ஆரம்பிச்சுங்க. பாருங்கள், த நரேட்டர் accompanied his friend Aditya. They visited Aditya's village. After 29 years, visited Negan uncle tea shop, met Sasanka Sanyal, resided. So அதுக்கு எந்த மாதிரி எழுதுவீங்க பாருங்க. That is the narrator accompanied his friend Aditya. They visited Aditya's village. After 29 years, visited Negan's uncle tea shop, met Sasanka Sanyal, recited Pandraksha, Tagore's poem. With dilated eyes, Aditya felt guilty. Narrator noticed a sudden change in Aditya's face. They visited ancestral house and went to the attic. At the searched medal, narrator confused and curious to know the truth. They visited Kabiraj's house. Aditya confessed Sanyal stealing his medal. Narrator waited till the end calmly, got answers for all his questions. இது எழுதுனா ஸோ 5 மார்க்ஸ். ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இப்போ 30th கொஷின் பாருங்கள். தட் இஸ், how did Watson help his friend to arrest the criminal? ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ், Watson friend of Holmes arrived, horrified to see Holmes' illness, wanted to treat him. Holmes did not allow. Holmes sent Watson to call Mr. Culverton Smith. Next பார்த்தீங்கன்னா, Holmes instructed Watson to hide. Before Smith's arrival, Smith was behind Victor's murder. There was no evidence. Smith arrived and confessed his nephew Victor's murder. Smith turned up the gas light and Inspector Moran got signal, arrested Culverton Smith. Thus Watson helped Holmes. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நார்மலான நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் நெறிப்படுத்தி எழுதுனீங்கன்னா ஸோ 5 மார்க் கிடைக்கும். Question number 31. Describe the struggle underwent by the young seagull to overcome its fear of flying. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ the young seagull alone on the ledge, his siblings had flown away, looked down desperately, no food there. So now the eggshell parents encouraged him to fly. He was afraid, did not make an attempt. He screamed to get his mother's attention. She mocked at him. Mother bird showed a piece of fish. So maddened by hunger, young seagull dived to grab the fish, fell downwards with a great amount of fear,
started flying. Bird's family was happy, gave him dogfish as reward. ஸோ இந்த மாதிரி எழுதுனா ஸோ 5 மார்க்ஸ். ஸோ உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் அப்படியே நல்லா எலபரேட்டாக எழுதுங்க உங்கள் ஸ்டைலில். Question number 32. Give an account of the last day of Mr. Hamel in school. ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ தட் இஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ orders from Berlin to teach German in schools in France. M. Hamel lived there 40 years. On his last day, M. Hamel, dressed in his beautiful green coat, villagers were sitting back benches. Hamel did not scold the boys for coming late, regretted for wasting time to water his flowers, went for fishing. M. Hamel said, French is the most beautiful, clearest language. For enslaved people, language is the key to their prison. Sat gazing outside, clock struck 12. M. Hamel, looking pale, was choked, wrote Viva la France on the board, dismissed the class with a gesture. ஸோ இதை கொஞ்சம் உங்கள் ஸ்டைல் எழுதினீங்கன்னா ஸோ கிராமர்லாம் யூஸ் பண்ணி எழுதினீங்கன்னா 5 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து செக்ஷன் 2. அது செக்ஷன் 2ல் பாருங்கள் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே ஸோ 33 கொஷின் பாருங்கள். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ant and the cricket அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆக்சுவலாக செக்ஷன் 2 எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஸோ full marks can be awarded for paragraph with any relevant answers without mistakes அப்படி இருந்தா. ஸோ ஃபார் 33 and 34 ஸோ பார்த்தீங்கன்னா ஈச் கேரிங் 5 மார்க்ஸ். ஓகே ரைட். 33 இதுக்கு இப்போ படித்ததுக்கு உண்டானது, அதாவது ஸோ டிஃப்ரென்ஸ் அது கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. The poet describes the ant was wise, hardworking, save food for future. அதாவது வின்டருக்கு தேவையான ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கும். நெவர் borrow, never lend. The cricket was so lazy, enjoyed the beauty of nature, sang happily, did not worry about the future. He did not save food, found no food in winter. The ant, well planned, wanted to teach a lesson to the cricket, refused to lend the cricket, foolish, careless, suffered in winter, felt bad for not saving any food. ஸோ இதை நீங்கள் நல்ல உங்களுடைய நடையில் எழுதுனீங்கன்னா ஸோ 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். Question number 34. What are the positive aspects mentioned in the poem Life? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். The poet wants happy life, willing to do something, moving towards his goals, patiently with a determination, does not want to worry about past and future, should not worry about the paths, rough or smooth, have faith in life, life will bring good things in the end. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுனா 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. Question number 35. Read the following stanza and answer the question given below. The weather is always too hot or cold. Summer and winter are like this cold. Nothing goes right with the folks you meet down on the gloomy complaining street. So first question பாருங்க. Pick out the rhyming words from the given stanza. So என்ன கேட்குறாங்க? rhyming words. So rhyming words நமக்கு என்ன தெரியுது? That is gold is cold. So இதுதான் coldனா scold. அடுத்தது வந்து meetனா street. ஸோ அதை கரெக்டாக எழுதிட்டாலே அதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா give the rhyme scheme for the given stanza. rhyme scheme என்ன இருக்குது பாருங்கள். that is AABB அப்படிங்கிற rhyme scheme இருக்குது. நெக்ஸ்ட் identify the figure of speech employed in the first line of the given stanza. ஸோ என்ன figure of speech இருக்குது? that is first lineல that is contrast அப்படிங்கிற figure of speech. அடுத்து pick out the alliterating words in the second line. ஸோ செகண்ட் லைனில் alliterating words என்ன இருக்குது? ஸோ summer scold அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஓகே இந்த மாதிரிலாம் எழுதுனா ஸோ அதுக்கான அலாட்மெண்ட் பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் 1 1 1 அப்படின்ட்டு ஸோ மொத்தம் 5 மார்க்ஸ். அடுத்தது என்ன எடுத்துக்காங்க பாருங்கள். 36th கொஷின். ஸோ paraphrase the following stanza. She is a lioness, don't mess with her. She will not spare you if you are prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to thaw you, saw you, so beware அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டான டைட்டில் கொடுங்க. அடுத்தது பேராஃப்ரைஸ் பண்ணி பேராஃப்ரைஸ் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ் எழுதுனீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு 3 மார்க்கு, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த செக்ஷன் 3ல ஸோ 37th கொஷின் பாருங்கள். ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர்.
ஸோ ஷஃபிள் ஆகி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வரிசை கிரமமாக அமைக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க, த மதர் ட்ராப்டு த ஸ்மால் ட்விக்ஸ் ஆஸ் markers on the way to help her son return. Once in Shining, a cruel ruler declared that all old people must be put to death. Filled with dread, he hid his mother in his home. A farmer decided to leave his old mother on top of a mountain. The son made up his mind to take back his mother home. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரிசை எப்படி அமைப்பீங்க? தட் இஸ் ஒன்ஸ் இன் ஷைனிங் எ க்ரூயல் ரூலர் டிக்ளேர் தட் ஆல் ஓல்ட் பீப்புள் மஸ்ட் பி புட் டு டெத். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ ஃபார்மர் டிசைடட் டு லீவ் ஹிஸ் ஓல்ட் மதர் ஆன் டாப் ஆஃப் அ மவுண்டைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா த மதர் ட்ராப் த ஸ்மால் ட்விக்ஸ் ஆஸ் மேக்கர்ஸ் ஆன் த வே டு ஹெல்ப் ஹர் சன் ரிட்டர்ன். The son made up his mind to take back his mother's home. So filled with dread, he hid his mother in his home அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிங்கன்னா, ஸோ மொத்தமாக இதுதான் பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம ஸோ அந்த கதை மாதிரி வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்தது 38th கொஷின், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய பேராகிராஃபை நீங்கள் ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். So many years ago, China was in the middle of a great war. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. Mulan ran into the house. Her father was sitting on a chair, carving a piece of wood. Father, she said, did you hear what the emperor says each family must do? Yes, said her old father. I heard about it in town. Well, I may as well as go pack up. So he put down his carving, stood up, and walked very slowly to his room. So first question paranga, what did the emperor say? So one man from each Chinese family must leave his family to join the army. Next, who was Mulan? So a teenage girl who lived in a faraway village of China. So when did she hear the news? When she was outside washing clothes. What was her father doing? Her father was sitting on a chair carving a piece of wood. Where was her father when he heard the news? He heard it when he was in the town. So இந்த மாதிரி நம்ம எழுதணும்னா, so one each carries 1 mark, so totally 5 marks we will get. ஸோ இந்த பேராகிராஃப் எப்படி படித்தாலும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த ஸோ நல்லா அப்படி என்ன தான் படித்தாலும் எனக்கு புரியல அப்படிங்கிற குழந்தைங்க முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே அப்படியே நீங்கள் டோட்டலாக இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுதி வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்க் போடுறதா இருந்தால் போடுவாங்க. செக்ஷன் 4 பாருங்கள், ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 39, ப்ரிப்பேர் அன் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் த ஹிண்ட்ஸ் கிவன் பிலோ. So mobile galaxy, smartphones, accessories, SIM cards, recharge, free power banks on mobile purchase. Number 1, Tollgate, Trichy அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயே எல்லா க்ளூ பாயிண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதி தான். ஸோ இதில் நீங்கள் அழகாக ஒரு டிசைன் அவுட்லைன்லாம் போட்டு நீட்டாக பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அவுட்லைனுக்கு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1, பிக்சருக்கு 1 மார்க்கு, கேப்ஷன்ஸ்க்கு 1 மார்க்கு, அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். அடுத்து 40th கொஷின், write a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard about the bad influence of TV channels. ஸோ இது என்னது, டிவி சேனல்ஸோடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருக்கு ஸோ சஜஷன் ஒரு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ பாருங்கள், ஃப்ரம் டு அதுக்கு 1 மார்க்கு, டேட் அண்ட் சலுட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் 41th கொஷின், யூ ஆர் த கோஆர்டினேட்டர் ஆஃப் த சயின்ஸ் forum of your school. An event had been organized on account of National Science Day for the members of the forum. Now, write a report on the observance of National Science Day at your school. ஸோ நீங்கள் அந்த சயின்ஸ் ஃபோரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது சயின்ஸ் டே, நேஷ்னல் சயின்ஸ் டேக்காக ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ பாருங்கள், ஸோ டைட்டில் அதுக்கு 1 மார்க்கு, டேட் அண்டு ரைட்டர்ஸ் நேமுக்கு 1, அடுத்து கண்டென்ட்டுக்கு 3 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 42nd கொஷின் பாருங்கள், லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஆஃப் 5 sentences கொடுத்துருக்காங்களா. சரி, ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸு.
ஸோ அந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் ஸோ எனி 5 relevant sentence without mistakes பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 5 marks you will be awarded. Okay. Question number 43, make notes or write a summary of the following passage. So anything, anyone, make notes அல்லது summary அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. First பாருங்க, our blood consists of 3 types of blood cells, red blood cells, white blood cells and platelets. The red blood cells are small, thin and disc shaped. They are composed of an iron containing component called hemoglobin. When blood passes through the lungs, each hemoglobin molecule picks up 4 oxygen molecules and supplies them to the body tissues. Red blood cells also transport the carbon dioxide from the tissues to the lungs. The lungs throw out this gas when we exhale. The white blood cells are big and few compared to red cells, numbering only 1 for every 700 red cells. They are body's defenders, the soldiers that fight bacteria and other enemies. One kind of instance destroys dead cells. Other kinds produce antibodies against viruses. So some other consume and digest bacteria. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. அடுத்து வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு வித் ஆர் வித்தவுட் ஹைஃபன் போட்டு கூட ஸோ சப் ஹெட்டிங் வித் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ஸோ இதுக்கு 4 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு. அல்லது ஸோ சம்மரியில் பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ரஃப் டிராஃப்ட் அது ரஃப் காப்பி அதுக்கு 2 மார்க்ஸு, அடுத்து ஃபேர் காப்பி அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னா அதை பார்த்து எழுதிருங்க. Question number 44, identify the errors in the following sentence and rewrite them correctly. ஸோ என்னென்ன எரர்ஸ் இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து ரீரைட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டர்ன்ட் அப் ஃபார் தர் செமினார். ஸோ என்ன எழுதணும், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அப்படின்னு மாற்றணும். இந்த ஹேஸை தூக்கிட்டு ஹேவ் போட்டு டர்ன்ட் அப் ஃபார் த செமினார் அப்படின்னு போடுங்க. இதுக்கு 1 மார்க்கு. ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஈஸ் மிஸ்ஸிங்னு மாற்றுங்க. ஸோ ஆர் எடுத்துகிட்டு ஈஸ் போடுங்க. ஐ பாட் அ புக் this morning. So I bought a book this morning. So அப்போ I bought an எடுத்துட்டு yeah போட்டுருங்க. Next, Shrina avoids to eat fruits. So Shrina avoids eating fruits. To eat எடுத்துட்டு eating அப்படின்னு போடுங்க. The deer runs fastly. The deer runs fast. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மொத்தமாக 5 மார்க் இருக்குது. அடுத்து செக்ஷன் 5. ஸோ கோட் ஃப்ரம் மெமரி போயம் பாருங்கள். ஸோ வி வேர் டேக்கன் ஃப்ரம் அதில் இருந்துட்டு ஸோ ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ அது வரைக்கும் எழுதுனா 5 மார்க் கிடைக்கும். ஸோ 45th கொஷின் அதை பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் எப்படி மெமரி போயம் எழுதுவீங்க, தட் இஸ் இங்கே பாருங்கள். ஸோ கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ வி வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர் பெட் அண்ட் த மைன். வி வேர் மெல்டட் இன் த furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filled and tooled and gauged to fit. Some water, coal and oil is all we ask. ஸோ இப்படி எழுதினாலே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 46th கொஷின், write a paragraph about 150 words by developing the following hints. ஸோ Uncle Philip, ஸோ cunning, living alone, interest, collecting stones, deathbed, calls, Tom, soul, hair, ஸோ ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ அது சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சம்மரி ஆஃப் த ஸ்டோரி. ஸோ எனி ஒன் எழுதுனீங்கனாலே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஸோ ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 6 மார்க்ஸ். மாரல் அதை பார்த்தீங்கன்னா நீதி எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதிராக இங்கே இதுக்கு ஹாலண்ட் டைக்ஸட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் அதே போல தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. 47th கொஷின், ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the term junk food means food that do not do good to the body's health in any way. It is less nutritional and harmful to the body systems. Most of junk foods contain high level of saturated fats, sugar, salts and bad cholesterol which are toxic to the health. They lack dietary fiber, so easily get involved in causing constipation and other digestive disorders. Junk food has gained so much popularity because of the nice taste and easy to cook method. Yeah, there are many ready-made junk foods available in the market, packed in poly bags. Most of the people are dependent on
dependent on such ready-made foods because of their busy schedule, or they do not know to cook food at home. The consumption of junk food all over the world is increasing day by day, which is not good for the future. People of all age groups like to eat junk food, and they generally choose to eat whenever they enjoy special time with a family like birthday party, marriage anniversary, etc. They easily become used to taking soft drinks, wafers, chips, noodles, burgers, pizza, french fries, Chinese dishes, and other varieties of fast food available in the market fail under the category of ஜங்க் ஃபுட். ஸோ இப்போ கொஷின்ஸை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைமு இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டை பற்றி தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கான கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஜங்க் ஃபுட்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். தட் இஸ் ஃபுட்ஸ் தட் டு நாட் டூ குட் டு த பாடிஸ் ஹெல்த் இன் எனி வே அப்படின்னு எழுதினாலே 2 மார்க்கு. ஓகே, இப்போ அடுத்த கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ஜங்க் ஃபுட் கண்டைன்? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? தட் இஸ் ஹை லெவல் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், சுகர், சால்ட்ஸ் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் எழுதுனா அதுக்கு 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். வென் டு பீப்புள் ப்ரிஃபர் ஜங்க் ஃபுட்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஸோ whenever they enjoy a special time with a family like a birthday party, marriage anniversary, etc. ஸோ அது எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்தது லிஸ்ட் சம் ஆஃப் த ஜங்க் ஃபுட் யூ லைக். ஸோ இது உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஜங்க் ஃபுட் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஸோ இங்கே மெயினாக அவங்களே கொடுத்தது வேஃபர்ஸ், சிப்ஸ், நூடுல்ஸ், பர்கர், எக்ஸெட்ரா ஆர் எனி ரெலவெண்ட் ஆன்சர். அதான் அவங்களே கொடுத்துறாங்க. எனி ரெலவெண்ட் ஆன்சர்னால் இவங்க ப்ரிஃபரபிளில் ஜங்க் ஃபுட் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கனாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஸோ டோட்டலி 8 மார்க்ஸ் தே வில் ப்ரொவைட். சில ஸ்டூடெண்ட்ஸு இது ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே இது ஃபுல்லாகவே அப்படியே எழுதி வைங்க. மேபி அதுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். இப்போ எதிராக ஒரு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரீட் த ஃபாலோயிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். தட் இஸ் a bird came down the walk. He did not know I saw. He bit an angleworm in halves and ate the fellow raw. And then he drank a dew from a convenient grass and then hopped sideways to the wall. To let a beetle pass, he glanced with rapid eyes that hurried all abroad. They looked like frightened beasts, I thought. He stared his velvet head. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இட் த போய்ட் சி? ஸோ போய்ட் என்ன பார்த்தாங்க அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் இங்கே இருக்குது பாருங்கள். த போயட் சா அ பேர்டு. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டாலே 2 மார்க்ஸ். அடுத்த கொஷின் என்ன? ஸோ ஹவு டிட் த பேர்ட் ஈட் த வார்ம்? சரி, அதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். த பேர்டு. ஸோ த பேர்ட் பிட் த வார்ம் இன் ஹாவ்ஸ் அண்ட் ஏட் இட் ரா அப்படின்னு எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ டிட் த பேர்ட் ட்ரிங்க் வாட்டர்? ஹவ்? ஸோ எப்படி குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஷினுக்கு. ஸோ எஸ், ஹி ட்ராங்க் அ டியூ ஃப்ரம் அ கன்வீனியன்ட் கிராஸ். ஸோ பனித்துளியாக குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதுக்கு 2 மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ வாட் ஆர் த ஐஸ் கம்பேர்ட் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனுடைய கண்கள் எதோட கம்பேர் பண்ணுறாங்க? த ஐஸ் ஆர் கம்பேர்ட் டு த ஃப்ரைட்டன் பீட்ஸ் அப்படின்னு போட்டிங்க. 2 மார்க்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்க்கிங் ஸ்கீமை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எழுதுங்க. நல்ல மார்க்கு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள்.